வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட புது எபிசோட். இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் வித்தியாசமானது. அப்பானாலே ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் தான். அதுவும் பொண்ணுங்களுக்குன்னா கேட்கவே வேண்டாம். எவ்வளோ ஐஸ்கிரீம், சாக்லேட், ஸ்லிப்பர்ஸ், ட்ரெஸ்ஸுன்னு எண்ணில் அடங்காதது. இதுல பெஸ்ட் என்னன்னா, வாங்கி கொடுத்து நான் சாப்பிட்ற அழகை பார்க்கறது தான் எங்க அப்பாவோட ஹாபியே. நம்ம வாங்குற மார்க்குக்கெல்லாம் அம்மா கிட்ட போனா கண்டிப்பா தொடப்பக்கட்டை தான். ஸோ ஒன்லி சாய்ஸ் அப்பா. அப்படியே நைஸா அப்பா சைன் போடு அப்படின்ட்டு நான் மிரட்ட, அப்பா சைன் போட, இப்படியே என் ஸ்கூல் லைஃப் ஓடிடுச்சு. அப்புறம் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு நான் ஒழுங்கா ஓட்டுறேன்னான்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண வேண்டியது. அபியும் நானும் படம் பார்க்கும்போது கூட நம்ம அப்பாவை வச்சுதான் இந்த படம் எடுத்திருப்பாங்களோ அப்படின்ட்டு கூட தோணும். கண்டிப்பா எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இப்படி இருந்த எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபாதர் இன் லான்னு ஒரு வித்தியாசமான அப்பா. ஒரு வளர்ற குழந்தைக்கு முக்கியமான ஆட்ரிபியூட்டே கேள்வி கேட்கறது தான். அந்த கேள்வி கேட்கிற குழந்தைக்கு பொறுமையா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ற அப்பா கிடைக்கிறது ஒரு பெரிய பிளெஸிங் தான். இது எல்லா அப்பாவும் பண்றது தானே, இதுல என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க நான் சொல்ற குழந்தைக்கு வயசு ஜஸ்ட் ஒரு 30-32 தான். ஆமாங்க, அந்த 30 வயசு குழந்தைக்கு குழந்தையா இருக்கும்போது சொன்ன மாதிரியே பொறுமையா அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு எந்த விஷயமா இருந்தாலும். அவ்வளோ ஏன், அவரோட நான் பழகின 7 வருஷத்துல எனக்கு கணக்கே இல்லாத அளவுக்கு லேர்னிங் இருக்கு. இன்னைக்கு அவர் எங்களோட இல்லைன்னா கூட அவரோட லேர்னிங்ஸ் தூணிலும் இருக்கு, துரும்பிலும் இருக்கு. இந்த அப்பா எப்படின்னா அபாடியோ அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பொறுமையும் நாலேஜும் இருந்திருக்கு. இப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அப்பா. ஆனா இது எத்தனை பேர் ப்ராப்பரா வேல்யூ பண்றோம், எவ்வளவு பேர் ப்ராப்பரா ரெசிப்ரோகேட் பண்றோம்னு பார்த்தா நம்மள ரொம்ப சில பேர் தான். லெட்ஸ் டிசைஃபர் திஸ் அப்பா. A for admire. அப்பா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ, நம்ம அட்மையர் பண்ற ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி. அப்புறம் வளரும் போது நம்ம அப்பாவை பார்த்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்மளோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சரே அப்பா தான். அந்த அப்பாவோட பாசமே தனி. பாசம் காமிக்காத மாதிரியே தான் இருக்கும், ஆனா காமிப்பாங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. P for pillar. As we grow, அப்பா ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட். நம்மள அவெஞ்சர்ஸ் மாதிரி எல்லார்கிட்ட இருந்தும் காப்பாத்துவாரு. அப்பாவோட சப்போர்ட் நினைச்சு பார்க்கும்போது நம்ம பருத்தி வீரன் தான் ஞாபகம் வரும். அட்வைஸ் பண்றதுக்கு கேட்டா எங்கங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்திமதி சொல்லும்னு சொன்னா கேக்குறானா அப்படின்ட்டு ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு வந்துருவாங்க. அப்புறமா நம்ம கிட்ட வந்து நீ பண்ணது தப்பு, இனிமே செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க அப்பா. P for persuade. வளர்ந்து டீனேஜ் வரும்போது, அதாவது 12 வயசு தாண்டும் போது நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் கசக்கும். அப்போ ஒரு கேப் வரும். அந்த கேப்ல ஒரு ஃப்ரெண்டா நம்மளை கைட் பண்ணி நமக்கு எது சரி எது தப்புன்னு எடுத்து சொல்வாரு. ஒரு கைடிங் ஃபோர்ஸா அவங்க நம்மளோடவே இருப்பாங்க. பிசிக்கலா இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, நம்மளை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. A for acknowledge. ஜென்ரலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிட்டர்ன் எதிர்பார்ப்போம். அவ்வளோ ஏன், எத்தனையோ ரிலேஷன்ஷிப்ல கூட அந்த கிவ் அண்ட் டேக், ரெசிப்ரோகேஷன் இது எல்லாமே அப்ளை ஆகும். ஆனா அப்பானாலே ஒரு ஸ்பெஷல் தானே. நம்ம திருப்பி அதை அக்னாலேஜ் பண்ணி அவங்களுக்கு பண்ணணும்னு பெருசா ஆசைப்படுறது இல்ல. வருத்தம் இருக்கலாமே தவிர அவங்க ஃபேமிலி, அவங்க லைஃப் நல்லா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு ஒதுங்கிடுவாங்க. வசீகரா படத்துல ஒரு அருமையான சீன் இருக்கும். விஜய்க்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாரு, கஷ்டப்பட்டு என்னை அவர் வளர்த்ததுக்காக நான் அமெரிக்கா போய் பணம் சம்பாரிச்சா கணக்கு சரியா போயிடுமா? சோ அந்த அப்பா நம்ம அக்னாலேஜ் பண்ணணும்னு நினைக்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் மணியா இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. சோ இதுதான் அப்பா. அப்பானாலே ஸ்பெஷல். அதுவும் என் ஃபாதர் இன் லா மாதிரி அப்பா இன்னும் ஸ்பெஷல். இந்த எபிசோட் ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷன் எபிசோட் டு ஹிம். இந்த சூழ்நிலையில எப்படி 1 year போச்சுன்னே எனக்கு தெரியல. ஆனா இந்த லேர்னிங் அண்ட் கைடன்ஸ் எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது மட்டும் கண்டிப்பா தெரியும். வாரணமாயிரம் படத்துல அப்பா சூர்யா சொல்ற மாதிரி என்ன ஆனாலும் சரி, லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். மூவிஸோ டயலாகோ பையன் அப்பாவை பத்தி பேசுற மாதிரி ரொம்ப இல்லைன்னா கூட, கேடி பில்லா கில்லாடி ரங்காங்கிற படத்துல சொல்ற மாதிரி
Dad is my God. இது ஒரு பர்சனல் எபிசோட். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல. நம்ம அப்பா மேல ஒரு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் காமிச்சு லெட்ஸ் ஆல் ட்ரீட் them like our kid. Thank you.